ಹ್ಯಾಪಿಯೆಸ್ಟ್ ಬರ್ಡೇ ಗುಂಡಮ್ಮ. ಲವ್ ಯು ಜಾಸ್ತಿ ಜಾಸ್ತಿ ಜಾಸ್ತಿ. ಆ್ಯಂಡ್ ನಿನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ತುಂಬಾ ಇದೆ, ಬಟ್ ಶಾರ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ಸ್ವೀಟಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ಈ ಮನೇಲಿ ನಾನು ಖುಷಿಯಾಗಿರೋಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂದರೆ, ಏಕೈಕ ಪರ್ಸನ್ ಅಂದರೆ ಅದು ನೀನು ಮಾತ್ರ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನೀನು ಅಷ್ಟು ಕೇರ್ ಮಾಡ್ತೀಯ ನನ್ನ, ಲೈಕ್ ನೋ ಬಡಿ ಎಲ್ಸ್. ಸೊ ನನ್ನ ಶಿಫ್ಟಿಗೆ ಹೋದ್ರೂ ಸರಿ, ಎಲ್ಲಾದರೂ ಆಚೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ಹೋದ್ರೂ ಸರಿ, ಅಷ್ಟು ನಾನು ಬರೋವರೆಗೂ ಯು ವಿಲ್ ಬಿ ವೆಯ್ಟಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಕಾಲ್ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀಯ, ಯಾವಾಗ ಬರ್ತೀಯಾ ಅಂತ. ಸೊ ಅಷ್ಟು ಕೇರ್ ತೋರಿಸ್ತೀಯ, ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತೀಯ. ಐ ಆಮ್ ಸೋ ಲಕ್ಕಿ ಟು ಹ್ಯಾವ್ ಯು ಆ್ಯಸ್ ಮೈ ಮಾಮ್. ಆ್ಯಂಡ್ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ, ಬಿಕಾಸ್ ಯು ಹ್ಯಾವ್ ರೇಸ್ಡ್ ಅ ಕ್ವೀನ್. ಸೊ ಆರಾಮಾಗಿರ್ತೀನಿ, ಖುಷಿಯಾಗಿರ್ತೀನಿ. ಸೊ ಫೈನಲಿ ಲಾಸ್ಟಾಗಿ ಹ್ಯಾಪಿಯೆಸ್ಟ್ ಬರ್ಡೇ ಗುಂಡಮ್ಮ. ನೀನು ಯಾವಾಗಲೂ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ಆ ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳೋದು ನಾನು ಒಂದೇ, ಪ್ರತಿ ಜನ್ಮದಲ್ಲೂ ನೀನೇ ನನಗೆ ಅಮ್ಮ ಆಗಿ ಬರಬೇಕು. ಬಿಕಾಸ್ ಐ ಆಮ್ ಸೋ ಲಕ್ಕಿ ಡ್ಯಾಮ್ ಟು ಹ್ಯಾವ್ ಯು ಆಸ್ ಮೈ ಮಾಮ್ ಇನ್ ಮೈ ಲೈಫ್. ಸೊ ಲವ್ ಯು ಜಾಸ್ತಿ 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 ಆ್ಯಂಡ್ ಫಾರ್ ಎವರ್. ಲವ್ ಯು ಗುಂಡಮ್ಮ, ಲವ್ ಯು. Hi auntie, wish you many more happy returns of the day auntie. God bless you. Hi ma, wish you many more happy returns of the day ma. ஹராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோடு மடி சாய்ந்து. Happy birthday, Mama. Hi Annie, happy birthday, God bless you. Hi auntie, wish you many more happy returns of the day. Hi auntie, wish you many more happy returns of the day. Stay blessed. Happy birthday, yeah. Wish you happy birthday to you, sister. Happy birthday. ಹಾಯ್ ಆಂಟಿ, ವಿಶ್ ಯು ಮೆನಿ ಮೋರ್ ಹ್ಯಾಪಿ ರಿಟರ್ನ್ಸ್ ಆಫ್ ದ ಡೇ ಆಂಟಿ. ನೀವು ತುಂಬ ಫ್ರೆಂಡ್ಲಿಯಾಗಿರ್ತೀರಾ, ಆಮೇಲೆ ಪುನರ್ವಿನ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊತೀರಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಆಂಟಿ, ಆ್ಯಂಡ್ ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ವಿಶ್ ಯು ಮೆನಿ ಮೋರ್ ಹ್ಯಾಪಿ ರಿಟರ್ನ್ಸ್ ಆಫ್ ದ ಡೇ ಆಂಟಿ. ಹಾಯ್ ಮಾ, ஹாப்பி பர்த்டே. நீ நிஜமலே சூப்பர் பாம் தான். லைக் எல்லா சூப்பர் ஹீரோஸும் வில்லன்ஸில் எதிர்த்து போராடுவாங்க. நீ ப்ராப்ளம்ஸு, சேலஞ்சஸ்ஸு, அப்புறமா ரொம்ப சாக்ரிஃபைஸு எல்லாம் பண்ணி எங்களை வளர்த்துருக்க. அது இல்லாமல் மதர் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச்சராக இருந்தேன். லைக் ராத்திரியெல்லாம் ஏஞ்சி, லைக் காலைல ஏஞ்சி எனக்கு ஹிந்தி, கன்னடா எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அதனால தான் எல்லாம் பாஸாக முடிஞ்சிச்சு. பாஸில் நல்ல ரேங்கே எடுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் தேங்க்யூ சொன்னால் பத்தாது. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. உன்னை கல்யாணம் பண்ணி 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷமாக உனக்கு அபத்திரம் பண்ணேன். ஏன்னா எனக்கும் அப்படியே பண்ணேன். நான் சொல்கிறது நீ கேட்குற, நீ சொல்கிறது நான் கேட்குறேன். ஆனால் இந்த இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போ அந்த கஷ்டத்துக்கோ ஆச்சு, புரிஞ்சா? நீ எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போகணும். பசங்களை குட்டிங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாய் விஜி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நானும் நீயும் சேர்ந்து மூவி போனதெல்லாம் கவனம் இருக்கா அவனுக்கு? பிறந்த வீடா புகுந்த வீடான்னு படம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து கோட்ரஸில் சைக்கிள் அடிச்சது, அப்புறம் நீ பாட்டி வீட்டில் டிஸ்கோ டான்ஸ் ஆடினது, அந்த விஜயை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திருப்பி நீ அதே மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். நீண்ட நாளோட நோய் நொடி இல்லாத நீ நல்லா இருக்கணும். ஒரு நல்ல அம்மாவா, நல்ல மனைவியாக இருக்கிற. அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ. சைல்டுஹுட்லேருந்து நீ நானும் ரிலேட்டிவ் இல்லை, சிஸ்டர்ஸ் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறோம். இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு யூ விஜி. காட் பிளஸ் யூ. கேட்டால் கூட பஸ்ஸில் நின்றுன்னு போவோம். பஸ்ஸு தான் அப்போல்லாம் இட்டுன்னு போவோம், ஆட்டோலாம் இல்லை. அதுக்கு பஸ்ஸில் போகிறப்ப யாருன்னா குழந்தைய வச்சுன்னுக்கிறேன்னு கொடுங்கன்னு கேட்குவாங்க. கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே இடம் விடுவாங்க. குழந்தை தூக்கின்னு இறங்கிட்டு போகிறாங்கன்ட்டுன்னு உங்கள் அம்மாவை கொடுக்கவே மாட்டேன். அழகாக குண்டாக இருக்கும், நல்லா இருக்கும்.
ஹாஸ்பிட்டலில் கூட அது பிறந்தப்போ நெத்தியில் தொப்புளுக்கு இங்கு வைப்பாங்களே அதை அது நெத்தியில் வச்சு கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்கு இல்லாத தெரியாத அப்படி சுற்றி இட்டுன்னு வந்துடுச்சு. அதில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கலடா நாங்கள், அந்த பிறந்த சர்டிஃபிகேட். அப்புறமா போய் தாத்தா வாங்கின்னு வந்துருக்கலாம்ல. அந்த நர்ஸுங்க சிஸ்டருங்கெல்லாம் காசு கேட்குவாங்க. அதுக்காக அப்படி சுற்றி இப்படி சுற்றி என்னை இட்டுன்னு வந்துடுச்சு. குழந்தை தூக்கி தீச்சுன்னு வந்துச்சா. அப்புறம் போய் எப்படின்னா போய் சர்டிஃபிகேட் வாங்கின்னு வந்துருக்கலாம். அப்படியே விட்டுச்சா. அது அவங்க அம்மாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லை, ஹாஸ்பிட்டலில் பிறந்த சர்டிஃபிகேட் இல்லை. எல்லாருக்கும் பின் பண்ணி வச்சுன்னு இருக்குது ஹாஸ்பிட்டலில். இந்த பிரியா பிறந்தது அது எல்லாத்தையும் உங்கள் அம்மா பிறந்த சர்டிஃபிகேட்டே இல்லை. பிரியான்ற சீனி இது லதாது எல்லாத்தும் இருக்கும். உங்கள் அம்மா பிறந்த சர்டிஃபிகேட்டே அதான் சுற்றி ஈச்சுட்டு வந்துச்சு பாரு. காசு நர்ஸுங்க சிஸ்டருங்கெல்லாம் காசு கேட்குவாங்க. அதுக்கு அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஈச்சுன்னு வந்துடுச்சு. அப்புறமா போய் சும்மா இருக்கிறப்ப போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். அது வாங்காதே விட்டுருச்சா. அதுக்கு தான் அது பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லை. உங்கள் அம்மா எங்கேயோ வெளியே பண்ணிச்சு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து இங்கெல்லாம் தேடிச்சு, பயிலெல்லாம் தேடினா எல்லாருக்கும் இருக்குது, எந்த மட்டும் விட்டு. எம்இஜி ஸ்கூலில் சேர்த்துருந்துச்சு தாத்தா. எம்இஜி ஸ்கூலில் தான். ஆமாம், அங்கே கொஞ்ச நாள் படிச்சுன்னுச்சுங்க. அங்கே தாத்தா வேலை பண்ணிருந்துச்சு எம்இஜி ஸ்கூலில். இது எம்ஏஜி இதில் தான் கவர்மெண்ட் வேலை. அங்கே எம்எஸ் இருக்குதுடா, அங்கே வேலை பண்ணிருந்துச்சு. அதுவே கூட்டின்னு போவோம். குவார்டர்ஸில் இருந்தப்போ வேன் வண்டி வரும், அந்த வண்டியில் ஏற்றி விட்டுட்டா ஸ்கூலுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. அப்புறமா அந்த வண்டியை திருப்பி ஏற்றின்னு வந்து குவார்டர்ஸ் கிட்ட விட்டுருவாங்க. அப்போ ஸ்ட்ரைக்குடா, என்னமோ ஸ்ட்ரைக் இருந்துச்சு, என்னமோ ஸ்ட்ரைக் இருந்துச்சு. அதில் எல்லாம் மகள் ரோட்டில் இருந்தாலும் வரணுமே நிட்டுன்னு வெயிட் பண்ணி அப்புறம் ராத்திரி வந்தாங்க. அப்புறம் அங்கே தான் குவார்டர்ஸ்கிட்ட அங்கே அடுப்பு வச்சு செஞ்சு அந்த ரூம்லேயே எல்லாருக்கும் இல்லை வெளியே பத்திரம் போட்டு இருந்துச்சு. ஜன்னல்கிட்ட அங்கே குவார்டர்ஸ் இருந்தோமே, அங்கே ஜன்னல்கிட்ட பந்தல் போட்டு சேர் டேபிள் எல்லாம் போட்டு அங்கே தான் சாப்பாடு போட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு அதான் அந்த கோயில் எதிர்க்க ஒரு சத்திரம், அங்கே ஆசிங் டவுனில் தான் கல்யாணம் பண்ணோம். கவர்மெண்ட் சத்திரம் நினைக்கிறாரு, பணம் கட்டாது. அங்கே தான் கல்யாணம் பண்ணோம். ஹாப்பி பர்த்டே விஜய்.